அற்புதத்தின் நாயகனாம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் எரேமியா 17:14. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே சரீர பலவீனம், சிலருக்கு ஆவி ஆத்துமாவிலே பலவீனம். எப்பேற்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் விசுவாசத்தோடு கர்த்தரை நம்புங்கள், விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது குணமாவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அவருடைய கல்வாரி இரத்தத்தில், இயேசுவின் வல்லமையுள்ள வார்த்தையில் உயிர்த்தெழுந்த சர்வாதிகாரம் பெற்ற வல்லமையால் குணமாவீர்கள். நிச்சயம் விடுதலையாவீர்கள். இயேசு கிறிஸ்து பார்த்தால் அற்புதம், கையை நீட்டினால் அற்புதம், கையை அசைத்தால் அற்புதம், திரும்பினால் அதிசயம், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அற்புதம், வார்த்தையை அனுப்பினால் அற்புதம். அவருடைய நிழல், காற்று, வஸ்திரம், உமிழ்நீர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று உன்னை அவருடைய தழும்புகளால், இரத்தத்தால், வார்த்தையால், காயங்களால், இயேசுவின் நாமத்தினால் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். இருந்த இடத்திலேயே என்னோடு இணைந்து சொல்லுங்கள். இயேசுவை நோக்கி பார்த்து விசுவாசம் அறிக்கை செய்யுங்கள். இயேசுவே, உம்முடைய தழும்புகளிலிருந்து வழிந்தோடின பரிசுத்த வல்லமையுள்ள குற்றமில்லாத வெளியேற பெற்ற இரத்தத்தினால் என் பாவங்களை மன்னியும், ரட்சியும். இந்த குறிப்பிட்ட வியாதியிலிருந்து விடுதலை தாரும். பாதிக்கப்பட்ட உறுப்புகளிலே உம்முடைய நாமத்தின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். உறுப்புகளை உயிர்ப்பியும், ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தும். வியாதிகளிலிருந்து விடுதலை தாரும். என்னை குணமாக்க உம்மாலே மட்டுமே முடியும். இயேசுவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னை குணமாக்கும் இயேசுவே, அப்பொழுது நான் குணமாவேன். உம்முடைய கரத்தை நீட்டி குணமாக்கும். உம்முடைய காயப்பட்ட கரம் எங்களை தொடுவதாக. கர்த்தருடைய சுகமாக்கும், குணமாக்கும் வல்லமையுள்ள இரத்தம் அனைவர் மேலும் தெளிக்கப்படுவதாக. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தொடட்டும். புதிய சரீரங்களாக மாறட்டும், புதிய உறுப்புகளாக மாறட்டும். அற்புத செயல்களை காணச் செய்யும், உயிர்ப்பியும், குணமாக்கும். பெரிய பெரிய சாட்சிகளை எழும்பச் செய்யும். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி வேண்டுகிறோம், விசுவாசத்தோடு கேட்கிறோம். ஆமென்.